வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம், இது நிஜக்கண். இலங்கையில யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி பகுதிகளில் கண்டறியப்பட்ட மனித புதைகுழியில் சிறுவர்களின் எலும்புகள், பொம்மைகள், புத்தக பைகள் கிடைத்திருக்கின்ற நிலையில இவை இறுதி யுத்த காலத்தில் இராணுவத்திடம் சரணடைந்த 29 குழந்தைகளுடையதா என்ற சந்தேகத்தை வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். இந்த குற்றச்சாட்டை இலங்கை இராணுவம் மறுத்தும் இருக்கின்றது. இலங்கையில யாழ்ப்பாணத்தில் அமைஞ்சிருக்கின்ற செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியிலிருந்து இதுவரைக்குமே 40 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறதோட அவற்றில் 34 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டும் இருக்குது. இவ்வாறு அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய சட்ட மருத்துவ அதிகாரியின் கண்காணிப்பில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் மனித புதைகுழியை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்ற வழக்கறிஞர் எஸ். நிரஞ்சன் தெரிவித்திருக்கின்றார். அதோட மனித புதைகுழியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட சாட்சி பொருட்கள் வழக்கு எண்களின் அடிப்படையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை குழந்தை ஒன்றினுடைய மனித எலும்பு கூடொன்றும் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறதோட மேலும் 2 குழந்தைகளின் எலும்பு கூடுகள் தற்போது அடையாளம் காணப்பட்டும் இருக்கின்றன. இவ்வாறு அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற குழந்தைகளின் எலும்பு கூடுகளை தோண்டி எடுக்கும் நடவடிக்கை தொடர்ந்து வாரதா வழக்கறிஞர் எஸ். நிரஞ்சன் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்தோட சித்துப்பாத்தி மனித புதைகுழியிலிருந்து சிறார்களின் எலும்புக்கூடுகள் தொடர்ச்சியாக தோண்டி எடுக்கப்பட்டு வருகின்ற பின்னணியில இறுதி யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் தம்முடைய பெற்றோருடன் இராணுவத்திடம் சரணடைந்த 29 குழந்தைகள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் லீலாதேவி ஆனந்த நடராஜா தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டதாக கூறப்படும் சிறார்களின் பெயர் விவரங்கள் அடங்கிய ஆவணம் ஒன்றை லீலாதேவி ஆனந்த நடராஜா தயாரித்தும் இருக்கின்றார். இந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விதத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டதாக கூறப்படும் சிறார்கள்ல பெரும்பாலானோர் இறுதி யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் காணாமல் போயிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. இவ்வாறு காணாமலாக்கப்பட்ட சிறார்களுக்கு இன்று வரைக்கும் என்ன நடந்தது, அதாவது என்ன நேர்ந்தது என்றது தெரியல என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில சித்துப்பாத்தி மனித புதைகுழியிலிருந்து சிறார்களின் எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கப்படுவதுடன் அந்த இடத்திலிருந்து சிறுவர்கள் பயன்படுத்தும் புத்தகப்பை, பொம்மை, பாதணி, ஆடை என்ற வகையிலான சில சாட்சி பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. காணாமல் ஆக்கப்பட்டதாக கூறப்படும் சிறார்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினர் வெளியிட்டும் இருக்கின்றார்கள். அடிப்படையற்ற குற்றச்சாட்டுக்களை இராணுவம் முழுமையாக நிராகரிப்பதாக இலங்கை இராணுவ ஊடக பேச்சாளரும் தெரிவித்திருக்கின்றார். பெற்றோருடன் இராணுவத்திடம் சரணடைந்த 29 குழந்தைகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் வினவிய போதுதான் அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். டிஎன்ஏ பரிசோதனை செய்வது பற்றி கேள்வி எழுப்பிய போது டிஎன்ஏ பரிசோதனை செய்து அவற்றை சேமித்து வைக்க வேண்டும் என்றதில் எனக்கும் மாற்று கருத்து இல்லை. தாய் தந்தையருடன் சரணடைந்த 29 குழந்தைகள், அதாவது 29 குழந்தை பிள்ளைகள் எங்கேயோ ஒரு இடத்தில் உயிர் வாழ்ந்தால் அவர்களை இனங்காண்பதற்கு டிஎன்ஏ பரிசோதனை தேவை. இது எனது தனிப்பட்ட கருத்து. எலும்புக்கூடுகளை டிஎன்ஏ பரிசோதனை செய்து நாங்கள் அவர்களுக்குரிய இறுதிச் சடங்குகளை செய்வதற்கான தேவை எங்களுக்கு ஏற்படவில்லை. அந்த எலும்புக்கூடாகியவர்கள் யார், அவர்களுக்கு என்ன தண்டனை, அதில் தான் எங்களுக்கு அக்கறை இருக்கின்றதே தவிர டிஎன்ஏ பரிசோதனை செய்து அவர்களுக்கு கிரியைகள் செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. இதை செய்தவர்களுக்குரிய தண்டனை கிடைக்க வேண்டும். அதுதான் மீள் நிகழாமைக்கான ஒரே ஒரு வழி. குற்றம் செய்தவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று லீலாதேவி ஆனந்த நடராஜா கூறியிருக்கின்றார். டிஎன்ஏ பரிசோதனை செய்ய வேண்டாம் என்று தான் கூறவில்லை என தெரிவித்த அவர், நீதிக்கான பயணத்தில் எந்தவித வேக குறைப்பும் இடம்பெறக்கூடாது என்று தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் சுமார் 4 தசாப்த கால பகுதியில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற சுமார் 20க்கும் அதிகமான
மனித புதைகுழிகளை விடவும் சித்துப்பாத்தி மனித புதைகுழிக்கு, அதாவது சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு பணிக்கு கடும் பாதுகாப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறதோட பாதுகாப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டிருக்கிறது அவதானிக்க முடிகிறது. யாழ்ப்பாணம் போலீசாரின் நேரடி பாதுகாப்புக்கு மத்தியில இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதேவேளை குற்ற பிரதேசமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பகுதிக்குள் அனுமதிக்கப்பட்ட தரப்பினரை தவிர ஏனையோருக்கு செல்ல யாழ்ப்பாணம் நீதிமன்றம் முழுமையாக தடை விதித்தும் இருக்கின்றது. குறிப்பாக ஊடகவியலாளர்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் மாத்திரமே செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறதோட ஏனையின் வீதியில் சித்துப்பாத்தி மனித புதைகுழிக்கு முன்பாக வாகனங்களை நிறுத்தவும் போலீசார் தடை விதித்திருக்கிறது அவதானிக்க முடிகிறது. அதேவேளை இலங்கை மின்சார சபையின் உதவியுடன் மின்சார இணைப்பு எடுக்கப்பட்டு இரவு வேளைகளிலையும் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருவதை அவதானிக்க முடிகிறது. இந்த பகுதியில அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் சந்தர்ப்பங்கள்ல முழு நேரமாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் முன்னிலையாக இருக்கின்ற சட்டத்திறனிகளும் மேற்பார்வை செய்து வருவதை காண முடிகின்றது. யாழ்ப்பாணத்தின் சர்ச்சைக்குரிய மனித புதைகுழியான செம்மணி மனித புதைகுழிக்கு அருகிலேயே இந்த சித்துப்பாத்தி மனித புதைகுழியும் கண்டுபிடிக்கப்பட்டு அகழப்பட்டு வருகின்றது. இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரில் 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட மக்கள் இராணுவத்தினால் கொலை செய்யப்பட்டு செம்மணி புதைகுழியில் புதைக்கப்பட்டுள்ளதாக அப்போதைய இராணுவ வீரர் ஒருவரின் தகவல்கள் வழங்கப்பட்ட நிலையில அந்த பகுதி தோண்டப்பட்டது. இந்த நிலையில அங்கிருந்து பல மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டதோட அந்த நடவடிக்கை ஒரு கட்டத்தில் இடைநிறுத்தப்பட்டது. இவ்வாறான பின்னணியில தற்போது செம்மணியை அண்மித்து சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மற்றுமொரு மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டு தோண்டப்பட்டு வருகின்றது. இந்த மனித புதைகுழியிலிருந்து சிறுவர்களுடையது என்று சந்தேகிக்கப்படும் மனித எலும்புக்கூடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன. செம்மணி பகுதியில் இருக்கிற பழைய மனித புதைகுழி மீண்டும் தோண்டப்படுமா என்று பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் மனித புதைகுழியை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்ற வழக்கறிஞர் எஸ் நிரஞ்சன் ஊடகத்திடம் வினவினார். அவ்வாறான எண்ணம் இதுவரைக்கும் கிடையாது என்று சொல்லி அவர் பதிலளித்து இருந்தார். தற்போது முன்னெடுக்கப்படுகின்ற சித்துப்பாத்தி அகழ்வு பணிகள் முடிவடைந்ததை அடுத்தே அவர் இது தொடர்பில் சிந்திக்க முடியும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். செம்மணி பழைய மனித புதைகுழியை மீண்டும் தோண்டுமாறு இதுவரை எவருமே, அதாவது யாருமே கோரிக்கை முன்வைக்கல என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த சித்துப்பாத்தி பகுதியில் செய்மதியூடாக அடையாளம் காணப்பட்ட பகுதி ஒன்று நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய தோண்டப்பட்டு வருகின்றது. இந்த இடத்திலிருந்து ஆடையொன்றை ஒத்ததான துணியொன்றை அகழ்வாளர்கள் கண்டுபிடித்திருந்தார்கள். அத்தோட அந்த இடத்தில் கூடாரங்கள் அமைக்கப்பட்டு தற்போது தோண்டப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த இடத்திலும் மனித எலும்பு கூடுகள் காணப்படும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலேயே அந்த பகுதி தோண்டப்பட்டு வருகின்றது. இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் பூரண ஒத்துழைப்புகளை வழங்கும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஊடகங்களுக்கு அண்மையில தெரிவித்தும் இருந்தார். ஆகவே இந்த செம்மணி புதைகுழி விவகாரத்துக்கு என்னதான் நீதி கிடைக்கப் போகின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எனவே மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.